கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும், தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை பெசரி குக்கரில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேகணும். வெயிட் போட்டு ஒரு 5 விசில் கறி. மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு தேங்காய் பருப்பு போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அரிஞ்சது, ஒரு தக்காளி கட் பண்ணது, சின்ன கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 3 ஸ்பூன், போட்டு நல்லா வதக்கி விடணும். மட்டன் குக்கரில் வச்சு நல்லா வெந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது 1 டீஸ்பூன் போட்டு வதக்கணும். ஒரு நாள் சோம்பு, முந்திரி பருப்பு, கசகசா அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடும். வதங்கினோடனே இதை எடுத்து அப்படியே குழம்புல போட்டுடலாம். போட்டு கொதிக்க விடணும். பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துடலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி, 4 ஸ்பூன் கரம் மசாலா போதும். அனைத்தும் புளி, கொட்டை புளி கரைச்சி நல்லா கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை